மா ஐ லவ் யூ மா அப்படின்னா பையன், குட்டி பையன். ரியலி ஐ லவ் யூ டூ அப்படின்னு அம்மா. இந்த செய்தி வருது. அதே பையன் 16 வயசுல சொன்னான், மா ஐ லவ் யூ. யாரா அந்த பொண்ணு அப்படின்னா அம்மா. 25 வயசுல அம்மா ஐ லவ் யூ மா. ஓகே பரவாயில்ல, தனி கொடுத்தனும் போ அப்படின்னா. 40 வயசுல வந்து சொன்னானா, மா ஐ லவ் யூ மா. சொன்னல கல்யாணம் பண்ணாத அப்படின்ச்சா அம்மா. 60 வயசுல வந்து சொன்னாங்க, மா ஐ லவ் யூ மா. இந்த பேப்பர்ல நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்ச்சு அம்மா. அம்மா இல்லையா, எதுக்காக சொல்றீங்கன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு சாமியார் பேசிட்டு இருந்தாரு. மாத்திட்டேன். சட்டுன்னு ஒரு அனிமேஷன் வந்தது. பாருங்களேன், லைஃப் முழுக்க முழுக்க நாம் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பே தவிர கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது என்று தெரிந்து கொள்ளுகின்றவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம். லேர்னிங் சும்மா சாதாரணமா போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நான் டீச்சர் திருத்தும் பொழுது கீழே அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கீவேர்ட்ஸ் இருந்ததுன்னா மார்க் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கீவேர்ட்ஸ் நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன், கீவேர்ட்ஸ் வந்துச்சுன்னா மார்க் போட்டுக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நுட்பமான கீவேர்ட்ஸ் இதெல்லாம். ஒரு சின்ன குட்டி பையன் 8 வயசு அடிக்கோடு, 8 இயர்ஸ் அடிக்கோடு. அந்த பையன் ஆடு மேய்க்கிறவன் அடிக்கோடு. அவன் ரெக்ரியேஷனுக்காக, பொழுதுபோக்குக்காக, கேளிக்கைக்காக அடிக்கோடு யாழ் வாசிப்பதை கற்றுக்கொண்டான். நமக்கு கேளிக்கை என்னமா இருக்குங்க? நம்முடைய கேளிக்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தாங்க. கேளிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அடிஷனல் இன்கம் தரக்கூடியதா இருக்கணும். அதுதான் கேளிக்கை. என் கேளிக்கை என்ன தெரியுமா? புத்தகம் வாசிப்பது. நான் புத்தகத்தை வாசித்து விட்டால், ஒரு புத்தகத்தை வாசித்து விட்டால் 5 லட்சம் ரூபாய் சம்பாதித்து விடுவேன். 50,000 கிலோமீட்டராவது பயணம் செய்து விடுவேன். ஒரு 1 லட்சம் மக்களையாவது சந்தித்து விடுவேன். என் கேளிக்கையில் நான் சம்பாதிக்கிறேன். கேளிக்கை என்பது சம்பாதிப்பதற்காக இருக்க வேண்டும், பலனுடையதாக இருக்க வேண்டும், செலவு செய்வதாக இருக்கக்கூடாது. கெட்ட பழக்கங்கள் எல்லாம் செலவு செய்வதாகவே இருக்கிறது. இவர் சொன்னாரு இறையன்பு. ஆச்சரியமா இருந்தது. வீட்டுல போய் யோசிச்சுக்கோங்க. விளாவரியா சொல்றதுக்கு நேரம் இல்லை. குறுக்கு வழிகள் எப்பொழுதும் நீளமானவை. இந்த பிள்ளைங்க பிட்டடிக்கும் கிளாஸ்ல. எடுத்து பார்த்தா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அந்த பிட்டடிக்கு எழுதுறது. எழுதுறது ஈஸி, படிக்கிறது ஈஸிங்க. அதை அது சரியா நான் படிச்சிடலாம். அதை எழுதி மறைச்சு வச்சுக்கிட்டு டீச்சர் பார்க்க முடியாதபடிக்கு தவிச்சு போய் சொல்றதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஞாபகம் வச்சுட்டு மெயின்டைன் பண்ணணும். உண்மையை சொன்னா அதெல்லாம் தேவையே. குறுக்கு வழிகள் நீளமானவை. அந்த பையன் யாழ் வாசிக்கிறான், ஆடு மேய்க்கும் போது யாழ் வாசிட்டே இருக்கிறான். கதை அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது. அங்கே எதேச்சையாக ஒரு மன்னர் வேட்டையாட போகும். எதேச்சையாக அடிக்கோடு, மன்னர் அடிக்கோடு போறவர் அந்த பாட்டை கேட்கிறார். வீட்டுக்கு அரண்மனைக்கு வந்து தன்னுடைய போர் வீரனை ஒருத்தனை அழைச்சி போய் அந்த ஆடு மேய்க்கின்ற சிறுவனை அழைத்து வா, எனக்கு நிறைய மன அழுத்தமாக இருக்கிறது, எனக்கு அந்த இசையை கேட்க வேண்டும். வாய்ப்பு. ஆடு மேய்க்கின்ற சிறுவனுக்கு எங்கிருந்து வாய்ப்பு வருகிறது? அரண்மனையில் இருந்து வாய்ப்பு வருகிறது. ஏன்? அவன் வாசித்த யாழ் அவனுக்கு அந்த வாய்ப்பை தேடி தருகிறது. நேரா அவனை கூட்டிட்டு போறாங்க. இப்ப கதையினுடைய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அவனுக்கு மொத்தம் 7 அண்ணன்மார்கள். சின்ன பிள்ளை வாசிக்கிட்டே இருக்கிறான். எங்க 3 நிமிஷத்துல பார்த்தேங்க நான் அந்த அனிமேஷனை. என்னுடைய நான் ஆன் ஆயிட்டேங்க. ஆக்ஞை விழிச்சிருச்சு. ஆன்ல இருந்து கற்றல் ஏதோ ஒன்று போகின்ற போக்கில், ஏதோ ஒன்று நிகழ்கின்ற பொழுது நிலம் தயாராக இருந்தால் விதை விழுந்து விடுது. ரொம்ப அலர்ட்டா நான் அதை கேட்டுட்டு இருக்கிறேன். அவன் வந்து அந்த பையன் வந்து யாழ் வாசிக்கிறான். மன்னர் உட்கார்ந்து இருக்க. யாழ் வாசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு தூதுவன் வரான். தூதுவன் வந்து சொல்றான், போர் மூண்டு விட்டது, பகையரசர்கள் படையோடு வந்து விட்டார். இவன் டென்ஷன் ஆகி யாழை நிறுத்த சொல்லிட்டு டென்ஷன் ஆகி சொல்றான், எங்களிடத்தில் படைபலம் இல்லை, வீடுகளில் இருந்து இளைஞர்களை வரவழை.
இந்த பையனுக்கு பயம், தனக்கு 7 அண்ணன்கள் இருக்கிறாங்க, அவங்களும் பிடிச்சிட்டு போயிடுவாங்களோன்னு. பிடிச்சிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் யாழ் வாசிக்கிட்டே இருக்கான், பதட்டமா இருக்கிறான். சாயந்தரம் 5 மணி ஆகுது, பதட்டமாவே இருக்குது. போர் முடிய போகுது, 6 மணிக்கு முடிஞ்சிடும் போர். இவன் எடுத்து வச்சுட்டு நான் போர்க்களத்துக்கு போய் கொஞ்சம் என் அண்ணனை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு போர்க்களத்துக்கு போயிட்டான். போர்க்களத்துக்கு போய் பார்க்கறாங்க புள்ள. பார்த்தா போர் நடக்கவே இல்லை, பேச்சுவார்த்தை தான் நடந்துட்டு இருக்கு. அவன் பார்க்கறான், என்ன பேச்சுவார்த்தைனா, கவனமா கேளுங்க, இது அப்ளிகேஷன் லிட்ரேச்சர். மேத்தமேட்டிக்ஸ், அப்ளிகேஷன் மேத்தமேட்டிக்ஸ், அப்ளைடு சைக்காலஜி, அப்ளைடு ஜுவாலஜி படிக்கிறோம்ல, அப்ளைடு லிட்ரேச்சர். என் வாழ்க்கையில் நான் அந்த கருத்தை தெரிந்து கொண்டதற்கு பிறகு வேறு சில சாதனைகளை சாதித்து முடித்து விட்டேன். உங்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இந்த கருத்தை செலுத்திக் கொண்டே ஏதேனும் மாற்றம் நிகழ்த்த முடியுமா என்று பாருங்க. அவன் நேரா போறான், போய் வேடிக்கை தாங்க பாக்குறான். வேடிக்கை பார்க்க போனா, அண்ணன்களை பார்க்க போனா, போன இடத்துல 25 அடி உயரமான ஒரு அரக்கன் நின்று பேசுறான். அரக்கன் பேசுறான், பாலஸ்தீனத்திலிருந்து வந்திருக்கிறான் அந்த அரக்கன். அரக்கன் பேசுறான், உங்களில் என்னை ஜெயித்தவர்கள் இந்த படையை ஜெயித்தவர்களாக ஆகும். வாங்க, என்னை யார் ஜெயிக்கிறீங்க? செதறி ஓடுது இந்த படை, செதறி ஓடிடுச்சு. இந்த குட்டி பையன் இருக்கான்ல, இப்பதான் கதை ஸ்டார்ட், நமக்கான கதை. குட்டி பையன் ஓடி போனா நம்ம தளபதி கிட்ட, சார் இங்க இருக்கிறான், தளபதி அங்க இருக்காரு, சார் நான் போய் அவனை அடிக்கிறேன் சார். உங்களை மாதிரி அவனும் சிரிச்சான். எப்படிப்பா போவ? 25 அடி உயரமான ஆளை எப்படி அடிப்ப? ஆயுதம் வச்சிருக்கேன் சார். ஆயுதமா? ஆயுதத்தை எடுத்தான் பாருங்க ஆயுதத்தை. ஆடி போயிட்டாங்க. நானு உண்டிகோல் எடுத்தாங்க. நான் அப்படியே ஆச்சரியமா பார்த்திருக்கேன். என்னடா அந்த உண்டிகோல் எடுத்துட்டு 25 அடி உயரமான அரக்கன் அடிக்கிறேன்னு பாக்குறாங்க. என்ன கதை இது? அப்படி சொன்ன உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், டேய், காக்கா அடிக்கிற உண்டிகோலை வச்சுக்கிட்டு அரக்கன் அடிக்க முடியுமா? அவன் சொன்ன வார்த்தை தான் என் உறவுகளே இன்றைக்கு வெற்றி கொடி கட்டல அடிக்கோடிடுற வார்த்தை. அவன் சொன்னா, இதை நான் காக்கா அடிக்கிறதுக்காக பிராக்டிஸ் பண்ணல, வேற என் ஆடுகளை கடிக்க வரும் சிங்கங்களை அடித்து பயிற்சி செய்கிறேன். பறவைகளை அடிக்கிற ஆயுதத்தை வைத்து சிங்கங்களை அடிக்க பயிற்சி செய்திருக்கிறேன் சொன்னா பாருங்க. நீதான்டா ஹீரோ, நீதான்டா ஹீரோ. சினிமால வரவனா ஹீரோ இல்ல? நான் கேக்குறேன், உண்மையா குதிக்கிறான் ஒருத்தன், அவனுக்கு பேரு டூப்பு. குதிக்கிற மாதிரி நடிக்கிறவன் ஹீரோ. கருத்தில் மாற்றம் வேண்டும் நமக்கு. இந்த உண்டிகோலை வைத்துக் கொண்டு சிங்கங்களை அடிக்க பயிற்சி பண்ண நீதான்டா ஹீரோன்ட்டு அந்த குட்டி பையனையே பாக்குறான். அவன் நேரம் போறாங்க. யூத், கேர்ள்ஸ், லேடிஸ், ஆண்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியும், நமக்கு தான் சொல்லி தர மாட்டேங்க. என்ன மாதிரியான ஆட்கள் கூப்பிட்டாங்கன்னா சொல்லி தருவோம். அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? குறி பார்த்தானுங்க. அது எழுதுறாரு, அந்த குறி பார்த்ததை எழுதுறாரு. அவன் எப்படி குறி பார்த்தான்னா, தன் இத்தனை ஆண்டு காலமான அந்த பயிற்சியில் அவன் குறி எங்க பார்ப்பானா, அந்த சிங்கத்துக்கு தலைக்கு வலது பக்கத்துல கொஞ்சம் இன்ச்சு வச்சு பார்ப்பான். நீங்க நல்லா பாருங்க, உயரம் தாண்டுதல்ல இருக்கக்கூடிய அந்த வீரன் இருக்கான்ல, அந்த வீரன் எப்ப அந்த உயரம் தாண்டல தொடுவான் தெரியுமா? எங்க தொடுவானா, நீங்க எங்க கம்பு இருக்குதோ அங்க வைக்க மாட்டான் அவனுடைய பார்வையை. நீங்க வேணும்னா வீட்டுல போய் கிராஃப் போட்டு பாருங்க. அவன் பார்வை எங்க தெரியுமா இருக்கும்? அவன் எங்க தெரியுமா இலக்க நிர்ணயிப்பான்? அந்த கோடுல இல்ல, கம்புல இல்ல, கம்புக்கு ஒரு 4-5 இன்ச்சு மேலதான் வைப்பான். அப்போதான் அவனால தாண்ட முடியும். நாம எல்லாம் வந்து கம்புல வைக்கிறோம் இலக்க, கம்புல வைக்க கூடாது இலக்க, கம்பை தாண்டி வைக்கணும். அவன் நெத்தி பொட்டுல வைக்கலைங்க இலக்க, நெத்தி பொட்டுக்கு கொஞ்சம் லெப்ட்ல வச்சான். குறிப்பா எழுதுறாரு அந்த எழுத்தாளர். அடிச்சான் பாருங்க, அங்க அடிச்சா என்ன ஆகுமா? ஃபெயிண்ட் ஆயிடுமா, சிங்கம் ஃபெயிண்ட் ஆயிடுமா. ஏன்னா சிங்கத்தை கொல்வது அல்ல அவன் நோக்கம். சிங்கத்தை கொன்று என்ன செய்ய போகிறான்? சிங்கம் அதன் பாட்டுக்கு போகுது. அவன் அது ஃபெயிண்ட் ஆன உடனே ஆட்டெல்லாம் ஓட்டிட்டு வந்துருவான். அவன் சிங்கத்தை கொலை செய்ய மாட்டான். அவனுக்கு நோக்கம் வந்து அவனை கொலை செய்வதல்ல, அவனை தோக்கடிக்கிறது. தோக்கடிக்கிறோங்கிற பேர்ல எத்தனை பேரை நாம் கொலை செய்கிறோம்?
தோற்கடித்தால் போதும் தானே. கொலை செய்வது அல்ல இலக்கு, தோற்கடிப்பது இலக்கு. மயக்காடையை வச்சுட்டு அடிச்சா பாருங்க, அப்படியே சாண்டிட்டாங்க. சாஞ்சோட வேலை முடிஞ்சது இல்ல, போலாம்ல. எல்லாரும் ஆர்ப்பரிச்சுட்டு போறாங்க. எனக்கு எங்க தெரியுமா பிடிச்சது அவனை, அந்த பையனை, அவன் கூட்டத்தை விலக்கிட்டு அரக்கன் கிட்ட போனாங்க. ஏன்பா அவன் அரக்கன் கிட்ட போறானா, எனக்கும் உங்களுக்கும் தான் அது கல், அவனுக்கு அது ஆயுதம். அதை எடுக்கிறதுக்கு போனான். அந்த அரக்கன் மேல ஏறினாங்க. ஏறி அந்த கல்ல, நமக்கெல்லாம் அந்த கல்லு அடிக்கணும், அவன் எவ்வளவு தேர்ந்தெடுத்திருக்கணும் தெரியுமா? அந்த கல்ல, அந்த சைஸ் பார்க்கணும், அப்புறம் அதை ஷார்ப் பண்ணி இருக்கணும், அந்த பேக்ல அவன் வந்து வச்சிருக்கக்கூடிய முறை எல்லாம். ஆயுதத்தை அப்படிதானே. இப்ப எனக்கு இது ஆயுதங்க. இதை நான் கீழே இருக்கும்போது என் கையில கொடுத்தீங்கன்னா விளையாடிட்டு தான் இருப்பேன். மேல வந்த உடனே ஆயுதமா மாத்துறல நாங்க. அவன் ஆயுதமா மாத்தினாங்க. அந்த கல்ல மாத்திட்டு அவன் மறுபடியும் மேல ஏறான். நான் ஆச்சரியப்பட்டேங்க அந்த பிள்ளையினுடைய வேலையை பார்த்து. மேல ஏறி இந்த கல்லை எடுத்து என்ன பண்ணா, தன்னுடைய பையில பத்திரப்படுத்தினான் பாருங்களேன். கல்லை எடுத்த உடனே அவனுக்கு முழிப்பு வந்துருச்சு. ஐயோன்னு எல்லாரும் ஓடுறாங்க. இவன் என்ன தெரியுமா செஞ்சான்? முழிப்பு வந்துருச்சுன்னு பார்த்த உடனே கட 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 கடன்னு வயிற்றுல இருந்து வயிறு பக்கமா இப்படி திரும்பி வயிறு பக்கமா அப்படியே நடந்து வந்து அவன் இடுப்புல ஒரு கத்தி இருந்துச்சுங்க, அதை எடுத்து கட கடன்னு மேலே வந்து கழுத்தை வெட்டிட்டான். அவன் தன் ஆயுதத்தால் அவனை வீழ்த்தி அவன் துன்பம் தருவான் என்பதனை முடிவு செய்த பிறகு மறுபடியும் அவன் ஆயுதத்தாலேயே அவனை கழுத்தை வெட்டினான். அந்த குழந்தைக்கு பெயர் டேவிட் என்று பைபிள் சொல்லுகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்று குர்ஆன் பேசுகிறது. கோலியாத் என்கின்ற ஒருவனை அடித்த அந்த குழந்தையுடைய தைரியம் இருக்கு இல்லைங்க. ஒருவனுக்கு எது தெரியுமா முக்கியம்? தைரியம் முக்கியம். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் அப்படி லீப் பண்ணி விளையாடணும். பெறுவதற்கும் இழப்பதற்கும் ஒன்றும் இல்லை என்று அறத்தோடு தாண்டி பாய்ந்து விளையாடுகின்றவர்கள் ஜெயிக்கிறார்கள். கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கக்கூடாதுங்க எப்பவுமே. எங்க ஐயா குருநாதர் தான் சொல்லுவார், ராயப்பேட்டால பிறப்பான், தேனாம்பேட்டையில படிப்பான், சைதாப்பேட்டையில கல்யாணம் பண்ணுவான், மேக்சிமம் டூரே வண்டலூர் தான், அப்புறம் வந்து கண்ணமாப்பேட்டையில செத்து போயிடுவான். டயாமீட்டரே 3 கிலோமீட்டர் தான், 4 கிலோமீட்டர் தான். அப்படி இல்லைங்க. வாழ்க்கையை கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அப்படி ஏறி பாடணும் பாருங்க அந்த பையன். அவன் பெயரில் தான் முதலில் வேதம் இறக்கப்பட்டதாக பேசுகிறோம். பைபிளில் அவன் எழுதிய சங்கீதத்தை படித்து பாருங்க. பைபிள் சொன்ன உடனே ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருச்சு. ஆட்டிடியூட் நமக்கு சரியா இருந்தா நாம் சில விஷயங்களை ஜெயிக்கலாம். ஆட்டிடியூட் சரியா இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுங்க. கெப்பாசிட்டிங்கிறது என்ன தெரியுமா? நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். எங்க மவுண்ட் ரோட் தெரியுமா? புகாரி ஹோட்டல் இருக்குல்ல, அது தெரியும். அதுக்கு முன்னால் ஒரு பிச்சைக்காரன் இறந்து போயிட்டாங்க. அவருடைய கோணி பைய நகர்த்தி பார்த்தா 7.5 லட்சம் ரூபாய் இருந்தது. பிச்சைக்காரன் என்பவன் யார் தெரியுமா? பணமற்றவன் அல்லன். தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை தனக்காகவும் அடுத்தவர்களுக்காகவும் செலவு செய்ய தெரியாதவன் தான் பிச்சைக்காரன். பிச்சைக்காரன் என்பது புத்தி. 7.5 லட்சம் பணத்தை வைத்துக் கொண்டு குளிர்ல விரைச்சு செத்துட்டாங்க. யோசித்து பார்த்தால் இந்த புத்தியிலிருந்து நம்ம எதை விடுதலை செய்கிறது? நான் உங்க எல்லாருக்குமே ஒரு டெஸ்ட் கொடுக்குறேன். நம்ம புத்தி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம். இது ஒரு வம்பா இது நம்மளை வச்சு இந்த அம்மா வந்து ஏதோ பிராக்டிஸ் பண்ணுது. ஒரு பையன் பேர் ஜான். அவன் எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருந்தான். எல்லாரும் நேர்மையா பதில் சொல்லணும், ஓகேவா? மற்றவங்க பதில் சொல்லிட்டோன்னு சும்மா இருக்கக்கூடாது. அவன் என்ன பண்ணா, வாக்கின் இன்டர்வியூ போனாங்க. அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஆனா என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறு போட்டோம், திங்கக்கிழமை வந்து ஒரு இது கொடுப்பாங்க, ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மினுடைய விலை வந்து 250 ரூபாய். நீ வந்து அந்த 250 ரூபாவை கொடுத்துட்டு நீ வேலையில ஜாயின் பண்ணிக்கோ. ஃப்ரைடே நைட்டு வரான் வீட்டுக்கு. எல்லாருக்கிட்டையும் கேட்குறான் 250 ருபீஸ் சேர்க்கறது யாருக்கு. அப்பா சொல்றாரு, சாட்டர்டே சண்டேப்பா, திங்கக்கிழமை வேணாம் தரேன், சாயந்தரம் தரேன். வேலை திங்கக்கிழமை காலைல வேணும்ப்பா எனக்கு. இல்லப்பா என்கிட்ட. அம்மாட்ட இல்லப்பா, திங்கக்கிழமை சாயந்தரம் தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் கேட்குறான், இல்லை. ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்குறான், இல்லை. நேராக ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு, நேராக அவன் கொஞ்சம்
இந்த மாதிரியான பிள்ளை, எத்திஹாதான பிள்ளை. நேரா போய் சர்ச்சுக்கு போனான். சர்ச்சுக்கு போய் நீ டவுன் பண்ணி ப்ரே பண்றான். ஃபாதர் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, கிவ் மீ 250 rupees ஃபாதர். 250 ரூபா இருந்தா என் வாழ்க்கை நல்லா, நீங்களாவது எனக்கு கொடுங்க. கதறி அழுகுறான். சரி, வெளியில வந்து பிரார்த்தனை முடிஞ்சது. வெளியில வந்து பிரார்த்தனை எழுதிட்டு பேர் வச்சுட்டு போயிட்டான். ஜீசஸ்க்கு கேட்டிருக்கோம், அதுக்கு பின்னால இருந்த ஃபாதருக்கு அதை கேட்டுருச்சிங்க. சி பிள்ளை 250 ரூபாய்க்காக இவ்வளோ அழுகுறானேன்னு சொல்லிட்டு நேராக போய் தன் ட்ரங்க் பொட்டியை திறந்து பார்த்தா 200 ரூபாய் இருக்கு, அந்த மந்த் அலவன்ஸ். அவர் எடுத்து ஒரு கவரில் போட்டு ஓடி வந்து வெளியில் அந்த பேப்பரை பார்க்குறாரு. அந்த டைம் பார்த்து பேப்பரை பார்த்தா பேர் ஜான். ஜான் எடுத்து போட்டு நேராக வெளியில் வந்து நிற்கிறார். மிஸ்டர் ஜான். எஸ் ஃபாதர். somebody wants to give this letter to me. Me father? Yes. Your name is John? Yes. வாங்கி பிரித்து பார்க்குறான். இப்போ நாம எல்லாரும் தான் ஜான். எவ்வளோ இருக்கு சும்மா சொல்லுங்க. எவ்வளோ இருக்கு? நம்ம சொல்லிட்டேன். எவ்வளோ இருக்கு? எவ்வளோ இருக்கு? எவ்வளோ இருக்கணும்? இதான் நாம எவ்வளோ இருக்கணும்? பெத்த அம்மா தரல, கூட பிறந்தவங்க தரல, ஃப்ரெண்ட்ஸு தரல, பாவம் அந்த ஃபாதர் கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ இருக்கணும்? 250 இருக்கும். எப்படிங்க இருக்கும் 250? 250 தான் இருக்கணும். இந்த நம்மளை விட நல்லவன் ஜான். நேரா உள்ள போய் அந்த சாப்பல் உள்ள போயிட்டு அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் கால் அப்படி தூக்கி போட்டாங்க அந்த கவரை. ஜீசஸ் தப்பு பண்ணிட்டீங்க ஜீசஸ். நான் கேட்ட காசை பிரேயரை நீங்க கேட்டீங்க, தப்பான ஆள்கிட்ட கொடுத்து அமிச்சிட்டீங்க. 50 ரூபாய் அடிச்சுட்டாங்க. மனசுங்க, மனசு இப்படி இருக்கும்போது எங்க இருந்து ஜெயிக்கிறது சொல்லுங்க? நம்முடைய மனதை முதல். அதனால தானே வள்ளுவம் சொல்லுகிறது, மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நிரப்பிற. மனச வந்து நாம கவலைகள் இல்லாமல் அழுக்கில்லாமல் வைத்திருக்கிறோமா? மனதை மிக பெரிய அளவிற்கு வைத்திருக்கிறோமா? பெரிய மனசுக்காரங்கிறது யாருங்க? பெரிய மனசு சின்ன மனசுன்னு சொல்லுவோமே. என்னங்க, என்னுடைய தாயார் சொன்னாங்க ஒரு வாட்டி, குழந்தை உட்கார்ந்துட்டு இருக்கு, கால் நீட்டிருச்சு, அப்பா பெரியவர் வரும்போது கால் நீட்டுது பாருங்க அப்படின்ட்டு குழந்தையை திட்டுவது. ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது நீங்க வரீங்க, அவர் எதிர்க்கிறாங்க. சரி, எவ்வளவு பெரிய மனுஷத்தானம். அவன் எழுந்திருப்பதற்காக அவனை பாராட்டுகிறோம், கால் நீட்டுவதற்காக திட்டுகிறோம். இதை சொல்லிட்டு தான் எங்க அம்மா சொன்ன அந்த வார்த்தை எனக்கு புரிந்தது. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. வாழ்க்கையில் சில விஷயங்கள் புரிந்து கொள்ளாமல் வெற்றி என்பது சாத்தியப்படாது. வெற்றியை சாத்தியமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களில் இருந்து பாடத்தை பெறுங்கள். சுயமாக ரொம்ப சுயத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் வெற்றி சாத்தியம் இல்லை. தலைவன் என்பவன் யார் தெரியுமா? முதலாளி என்பவன் யார் தெரியுமா? நீங்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் முதலாளிகளாக இருக்கிறீர்கள், எத்தனை பேர் தலைவராக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. நீங்கள் தலைவராக இருக்கிறீர்கள் என்றால் இதுதான் ஒரே தகுதி. தவறு நடக்கிறதா? தவறு யார் செய்தார் என்று பார்த்தால் நீங்கள் முதலாளி. தவறு எங்கே நடக்கிறது என்று பார்த்தால் நீங்கள் தலைவர். தவறு எங்கே நடக்கிறது என்பதுதான் நமக்கு முக்கியமே தவிர யார் தவறு செய்கிறார்கள் என்பது நமக்கு முக்கியம் இல்லை. தவறு செய்யவே முடியாத சூழலை உருவாக்குவது, அந்த சூழலை கட்டமைப்பது, அதற்கான தகுதிப்பாட்டை வளர்த்துக் கொள்ளுவது. நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தால், நான் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிருந்தேன். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஒருத்தர் சொல்றாரு, நாங்க ட்ரெக்கிங் ஏறணும், மலை ஏறணும். என் கூட வந்த ஒரு பெண் வந்து ஏறவே முடியாது, நான் திரும்பி போறேன்னா அவளால திரும்பி போயிருக்க முடியாது, அவ கஷ்டப்பட்டு மேல ஏறினா. நாங்க கொஞ்ச நேரம் உட்காந்து டீ குடிச்சோம், மலையில இருந்து கீழே இறங்கணும். இறங்குறது ஈஸியா இருந்தது. இறங்கும் போது அந்த பெண் என் இடத்தில் சொன்னாள், ஏய் ஃப்ரெண்ட், ஒரு சிவப்பு நிற மாளிகை இங்கே முளைத்திருக்கிறது பார் என்று சொன்னாள். எனக்கு பெரிய ஒரு மனசுல ஒரு பெரிய அடி விழுந்தது. அங்க முளைக்கல, அது ஏற்கனவே இருந்தது. தன் சுய துக்கத்தை மட்டுமே பார்த்து கொண்டு அவள் ஏறியதனால் அவள் பார்வையில் அது படவில்லை. எப்பொழுது அவள் தன்னிலிருந்து விடுதலை பெற்றாலோ அப்பொழுது அந்த அழகு எல்லாம் அவளுக்கு கண்ணில் பட தொடங்கியது. சுய துக்கத்தோடும் சுய தவிப்போடும் இருக்கக்கூடியவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அழகை ரசிக்க முடிவதில்லை. சுய துன்பங்களிலிருந்து விடுபடுவது என்பது என்ன? சுய துன்பங்களிலிருந்து விடுபடாமல் நம்மால் வெற்றியின் சில படிக்கட்டுகளை கூட தொட்டுவிட முடியாது.
இந்த உலகத்தில் யார் என்ன வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தைக்கு பின்புலமான ஆழமான உண்மையை விசாரித்து அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் அது பொருத்திக் கொள்ள முடியுமா என்று யோசித்து பாருங்கள். எனக்கு ஒரு சொல் போதுங்க, 3 நாள் என்னால் உட்கார்ந்து இருக்க முடியும் அந்த சொல்லோடு. ஏனென்றால் சொல்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய மிகப்பெரிய வல்லமையை தருகிறது. வாழ்க்கை எனக்கு நேருகின்ற அனுபவங்களைத்தான் நான் பாடமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வாசிக்கின்ற விஷயங்கள் சொல்ல ஆரம்பித்தால் காலம் போதாது, ஆயுசு போதாது. கராத்தே கிட்னு ஒரு படத்துல ஓடி வருவான் பையன். ஓ மாஸ்டர் மாஸ்டர், that woman is dancing like a snake master. போய் நீ போட்டு பாருங்க நைட்டுக்கு படத்தை. அப்ப ஜாக்கி சான் சொல்வாரு, no okay, that woman is not dancing like a snake, go and see again. அப்படிம்பார். அவன் போய் பாப்பான் மறுபடியும். எஸ் மாஸ்டர். ஒரு 6 அடிக்கு ஒரு பெரிய பாம்பு அப்படி ஆடிட்டு இருக்கோம். ஒரு அம்மா அதுக்கு முன்னால கட்டவரல்ல நின்னுட்டு அதுவும் ஆடிட்டு இருக்கும். எஸ் மாஸ்டர், that woman is dancing like a snake master. ஏன்னா ஸ்னேக் தானே ஆடும், பொம்பளை ஆட மாட்டால. ஸ்னேக்கினுடைய பழக்கமே ஆடுறது. இவ நிக்கிறா, இவ ஆடுறா, அது பாம்பு ஆடுது. அந்த மாதிரி ஒரு காட்சி வரும், போய் பாருங்க. நான் தெரிந்து கொண்டது என்ன தெரியுமா? அதுல அவன் சொல்லுவான், that woman is not dancing like a snake, the snake is dancing like a woman. இவ ஆடும்போது அது ஆடுது, இவ எப்படி ஆடுறாளோ அப்படி ஆடுது. உங்களுக்கான செய்தி என்ன தெரியுமா? பாம்பு என்பது உலகம் என்றாலும், நீங்கள் பெண் என்றாலும், உலகம் ஆடுவது போல் நீங்கள் ஆடவில்லை. நீங்கள் ஆடுவது போல் இந்த உலகம் ஆடிக்கொண்டிருக்க. அந்த ஆட்டத்தை நீங்கள் ஆட வேண்டும். உங்களுடைய அசைவுதான் இந்த உலகத்தை அசைக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் சில கற்றலில் நம்முடைய வாழ்க்கையை செலுத்த வேண்டும். மனம் திறந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய குப்பைகளை வைத்துக் கொண்டு யோசிக்காமல் பெரிய விஷயமா யோசி பாருங்க. விஷயங்களை கொஞ்சம் பெருசா யோசிப்போம். இன்னில இருந்து யோசிங்களேன், கொஞ்சம் பெருசா யோசிங்களேன். ஏற்கனவே யோசித்த சிந்தனைகள் இருந்து கொஞ்சம் விடுபடுங்களேன். பாரதி பாட்டு பாடுறாங்க, காணி நிலம் வேண்டும். அந்த பாட்டு அப்படியே வாசி பாருங்க, கடைசியில சொல்லுங்க ஏன் பாரதி அவ்வளவு புகழ் பெறான். ஒரே வார்த்தை, காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். தூணில் அழகியதாய் நன் மானங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கே கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும், 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். நல்ல முத்துச்சுடர் போல நிலாவொளி முன்பு வர வேண்டும். அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். என் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும். இத்தனையும் கேட்பாங்க. கடைசியில ஆடி போன ஒரு இடம் சொல்லிட்டு நிறுத்துறேன். அம்மா எல்லாம் கிடைச்சிச்சு. அம்மா அந்த காட்டு வெளியினிலே உங்க காவல் வர வேண்டும். அவெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்பா. ஏன் நான் இது காவல்? என்ன யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா கவிதை எழுதணும், நீ காவலுக்கு நில்லு. கடவுளை காவலுக்கு நிக்க சொன்னான். பாட்டு பாருங்க, உயர்ந்ததுங்க. சொல் உயர்ந்தது, சிந்தனை உயர்ந்தது. உயர்ந்த சிந்தனைகளோடு இருங்கள். உலகம் உங்கள் காலடிக்கு வரும். உலகம் ரொம்ப சின்னதுங்க, உங்கள் சிந்தனை மிகப்பெரிய. அவன் என்ன தெரியுமா சொன்னா? கடைசி அப்படி முடிக்கிறான் பாருங்க. டேய், நான் உன்னையே பார்த்துட்டு காவலுக்கு நின்னா என் வேலையை யாரா பாத்துக்குவா? ஏம்மா நீ என்ன பாத்துக்கமா, உன் வேலையை என் பாட்டு பாத்துக்கமா. என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் என்று பாடினான். 50-60 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த பெரியவர்கள் எத்தனையோ விஷயங்களை விட்டு போகிறார்கள். அதை தெரிந்து கொண்டு அதிலிருந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான சூட்சுமத்தை அறிந்து நாமும் சிறப்பாக வாழ்ந்து அடுத்தவர்களுக்கான வாழ்க்கையை அமைக்க போகக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வாய்ப்பு